வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்தியான டேஸ்டியான ராகி அடை, அதாவது ராகி ரொட்டின்னு சொல்லுவாங்க. இந்த ராகி ரொட்டி ரெசிபியை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ராகி ரொட்டி பண்ணுறதுக்கு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம், 3 பச்சை மிளகாய், இஞ்சியை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இதை அரைச்சிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவு ராகி மாவு, நான் கடையில் வாங்கின மாவு தான் எடுத்திருக்கேன், நம்ம வீட்டில் ரெடி பண்ணாலும் அந்த மாவு எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்க்கும்போது ராகி ரொட்டி கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும், அதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ராகி மாவில் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவன தேங்காய், கொஞ்சமாக கொத்தமல்லியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுருக்க ராகி மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, இந்த ஸ்பைசஸ் இதையுமே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது நல்லா ஃப்ளேவராகவும் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்குங்க, நல்லா கிறிஸ்பினஸும் கொடுக்கும். அதுக்காக தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். ரொம்பவும் தண்ணி சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவோட லைட்டாக கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடணும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அடை தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு ரொம்ப டைட்டாக இல்லை, இந்த மாதிரி நல்லா லூஸாக இருக்குது. இப்படி இருந்தால் தான் அடை தட்டுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ ஒரு உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எடுத்த உருண்டையை நம்ம தட்டிக்கலாம். நான் பட்டர் ஷீட்டை யூஸ் பண்ணி தான் தட்டிக்கிறேன். வாழை இலை அப்படி இல்லாட்டினா ஆயில் யூஸ் பண்ணுற பார்த்தீங்களா, அந்த கவரில் கூட நம்ம அடை தட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் எடுத்திங்கன்னா அதில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு உங்களால் எந்த அளவு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்தளவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடான தோசைக்கல்லில் நம்ம தட்டி வச்சுருக்க அடை மாவை சேர்த்துக்கலாம். அதுங்க நம்ம தட்டி வச்சுருக்க அடை மாவை இதில் சேர்த்தாச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ராகி அடை ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. வாரத்தில் 2 தடவையாவது இதை செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ அதை லைட்டாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது நல்லா ஃப்ளேவராகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்குங்க. ஒரு சைடு வெந்துருச்சு, நான் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கிட்டேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ராகி அடையை வாரத்தில் 2 டைமாவது நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை கூட நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டுமே அட்டகாசமாக வரும். பாருங்க, 2 சைடும் திருப்பி போட்டாச்சு. ராகி அடை சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நான் கொஞ்சம் வெங்காயம் நிறையவே ஆட் பண்ணியிருக்கேன், நான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ ரெடியான அந்த ராகி அடையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், செம்ம சூப்பரான ஒரு ஹெல்தியான ராகி அடை, அதாவது ராகி ரொட்டி சூப்பராகவே தயாராகிடுச்சு. நம்ம 1 கப் அளவு ராகி மாவு எடுத்திருந்தோம். எனக்கு கிட்டத்தட்ட 5லேருந்து 6 ராகி அடை வந்தது. 2 என் பசங்க பொங்கிட்டானுங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இது ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. வாரத்தில் 2 தடவையாவது இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டுமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது கூட சும்மா சுவையான தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த சுவையான ராகி ரொட்டியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.